This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. 2025 டேட்டா இன்ஜினியரிங்கோட ரோட் மேப் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷர் 2 பேருக்கும் நான் ரோட் மேப் கவர் பண்ண போறேன். 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷர் நான் யாரெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ரீசெண்டா காலேஜ் முடிச்சவங்க, அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ்டா நீங்க ஆல்ரெடி ஐடில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டேட்டா இன்ஜினியரிங்க்கு நான் புதுசு அப்படின்னு சொல்றவங்களும் ஃப்ரெஷர் கேட்டகரி தான். ஸோ இவங்கெல்லாம் ஃப்ரெஷர். எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா ஆல்ரெடி டேட்டா இன்ஜினியரிங்ல இருக்காங்க. இப்போ திரும்பவும் அவங்க எப்படி அப்ஸ்கில் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் 2 ரோட் மேப்பை நான் கொடுக்க போறேன். அதே மாதிரி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில உங்க 2 பேருக்கும் காமனான ஒரு ஸ்கில் செட்ஸையும் நான் சொல்லியிருப்பேன். சரி, நான் 10 இயர்ஸா டேட்டா இன்ஜினியரிங்ல இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்கலாம், இந்த ரோட் மேப் சொல்லணும்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ நான் 10 இயர்ஸா டேட்டா இன்ஜினியரிங்குள்ள இருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த ரோட் மேப் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த இயரோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி நான் கொடுப்பேன். ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரெஷருக்கான ரோட் மேப்பை பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஃப்ரெஷர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீக்வல், அண்ட் தென் பைத்தன் ஆர் ஜாவா ஆர் ஸ்காலா, அண்ட் தென் லினக்ஸ். இது 3மே ப்ரீ ரெக்வசைட். நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, ஸோ எஸ்கியூஎல். ஸோ ஏதாவது ஒரு ஆர்டிபிஎம்எஸ்ல நீங்கள் சீக்வல், மை சீக்வல், ஆரக்கல் எதில் வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் சீக்வல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, அதே மாதிரி பைத்தான், ஜாவா, ஸ்காலா இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது 3மே எல்லா லீடிங் டேட்டா இன்ஜினியரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் பேசிக்ஸு, அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட், கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங், ஜேடிபிசி கனெக்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் மட்டும் கவர் பண்ணால் போதும். சீக்வல் எடுத்துக்கிட்டீங்க, அது எப்படி படிக்கிறதுனா, அது ஸ்டார்ட் நீங்கள் ஒரு கிரியேட் டேபிள் ஆரம்பிச்சு சப்ஸ்ட்ரிங்கு, ஜாயின்ஸு, இருக்கிற எல்லா இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே படிங்க. அதில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வேஸ்ட் ஆகாது சீக்வல் பொறுத்த வரைக்கும். பட் ப்ரோக்ராமிங்க்கு நான் சொன்ன இந்த ஒரு சில டாபிக் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் நேரம் முன்னாடி, அது போதும். அதுக்கப்புறம் லைனக்ஸ். ஸோ லினக்ஸ் ஓஎஸ் தாங்க இன்னைக்கு எல்லா டேட்டா இன்ஜினியரிங் கிளஸ்டர்ஸும் ரன் ஆகக்கூடிய ஒரு ஓஎஸ். ஓகே, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் லேப்டாப் விண்டோஸ் இல்லை மேக்காக இருக்கலாம். பட் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு லினக்ஸில் எல்லா கமெண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். நான் காலையில் ஒரு லினக்ஸ் மிஷின் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் அதை வச்சிருப்பீங்க அப்படின்னா, என்னெல்லாம் நீங்கள் அதில் ஒரு விண்டோஸில் பண்ணுனீங்களோ அதெல்லாம் அங்கே பண்ணுற அளவுக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். எல்லாமே கமெண்ட்ஸில் தான். ஓகே, ஃபைன். ஸோ இது 3ம் ப்ரீ ரெக்வசைட்ஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ரீ ரெக்வசைட்ஸை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா மாடலிங் அண்ட் ETL கான்செப்ட் இது தியரிட்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக போகணுங்கிறது கிடையாது, தியரியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ரிலேட்டட் டெக் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணுற எல்லாருமே டேட்டா இன்ஜினியர்ஸ் தான். இப்போ ஆரக்கல்ல ஒர்க் பண்ணாலும் டேட்டா இன்ஜினியர் தான். ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டு ETL டூலில் வேலை செய்கிறவங்களும் டேட்டா இன்ஜினியர்ஸ் தான். டேட்டா இன்ஜினியர்லையும் நிறைய சப் டொமைன்ஸ் இருக்குது. அதில் லீடிங் டொமைன் பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா. அதுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தி. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ரோட் மேப் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, பிக் டேட்டா இன்ஜினியரிங்க்கு. ஏன்னா டேட்டா இன்ஜினியர்னு சொல்லாவே எல்லாரும் பிக் டேட்டா தான் நினைப்பாங்க. பட் பிக் டேட்டா மட்டும் கிடையாது. பட் பிக் டேட்டா லீடிங். ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் டேட்டா மாடலிங் அண்ட் ETL கான்செப்ட்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹடூப்குள்ளே வரணும். நிறைய பேர் ஹடூப் இஸ் டெட்னு சொல்லுவாங்க. நான் அவங்களோட மைண்ட் செட் எல்லாம் RIPன்னு தான் சொல்லுவேன். நான் சிரிப்பேன். ஏன்னா ஹடூப் இஸ் டெட்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீ அவங்களே பட்டு திருந்தட்டும் அப்படின்னு. ஹடூப்ல மேப் ரெடியூஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் டெட். ஓகேங்களா? பட் ஹடூப் மொத்தமா இட்ஸ் நாட் டெட். அது நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். இல்லை என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இதில் 3 காம்பனன்ட்ஸ் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். HDFS, ஹைவ்ஸ், கூப்பன் இது 3 ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டக்குன்னு லேர்ன் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ்லேயே இது எல்லாமே இருக்குது. அதோட லிங்க்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ HDFS, ஹைவ் அண்ட் ஸ்கூப். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, இது 3 நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பார்க். பிக் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னாவே ஒரு மேண்டிட்டரி ஸ்கில் செட்டாக என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த ஸ்பார்க்கை தான் பார்ப்பாங்க. HDFS, அதுக்கப்புறம் ஸ்பார்க். ஹடூப்ல இருக்கிற HDFSஸும் அதுக்கப்புறம் ஸ்பார்க்கும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பாங்க. ஒரு டேட்டா இன்ஜினியர்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பார்க் தெரியல அப்படின்னா, யூ ஆர் நாட் அ டேட்டா இன்ஜினியரிங் மாதிரி தான் மார்க்கெட் உங்களை ஃபீல் பண்ணி உங்களை நினைப்பாங்க அப்படி. ஸோ ஸ்பார்க்கில் பொறுத்த வரைக்கும் ஸ்பார்க் பேட்ச், ஸ்பார்க் சீக்வல், ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங். இதில் ஸ்பார்க் பேட்ச் அண்ட் ஸ்பார்க் சீக்வல் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரீமிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு சாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், அதுக்கு மேலே அது தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுடு. ஓகே, ஸோ க்ளவுடு பொறுத்த வரைக்கும் AWS, Azure அண்ட் தென் GCP இது 3மே லீடிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது. என்னன்னா, இந்த 3ல் நான் எதை படிக்கணும்? அது எனக்கே தெரியாது, ரைட்? ஸோ இப்போ ஊபர் மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஊபரில் பார்த்தீங்கன்னா 3 கிளவுட்ஸ்மே யூஸ் பண்ணுறாங்க. தே யூஸ் GCP, தே யூஸ் Azure, தே யூஸ் AWS.
ஸோ உங்க டீம பொறுத்து தான். நீங்க போற கம்பெனிய பொறுத்து கூட கிடையாது. நீங்க போற டீம பொறுத்து தான் என்ன கிளவுடுன்னு நமக்கு தெரியும். அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏதாவது ஒரு கிளவுட ஃபர்ஸ்ட் எடுத்து படிங்க. அது AWSஆ இருக்கலாம், GCPஆ இருக்கலாம், Azureஆ இருக்கலாம். ஒரு கிளவுட ஃபர்ஸ்ட் எடுத்து படிங்க. அதுவும் எப்படி படிக்கணும்னா, இப்ப AWS டேட்டா சர்வீஸ்ன்னு மட்டும் தான் போடணும். அதுல நெறைய சர்வீஸ் இருக்கும். நீங்க Googleல போயிட்டு AWS டேட்டா சர்வீஸ்ன்னு போட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும். அவனோட வெப்சைட்லயே குடுப்பான். அதுல இருக்கிற லீடிங் டேட்டா காம்போனன்ட்ஸ மட்டும் எடுத்து படிச்சா போதும். அதுவும் ஒரு பிக் டேட்டா டெவலப்பருக்கு AWSல இருக்கிற என்னென்ன டேட்டா சர்வீஸ் வேணும்னு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா அதுவும் கிடைச்சிரும். ஸோ அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒரு கிளவுட் முடிச்ச உடனே அடுத்து நீங்க இன்னொன்னு படிக்கலாம். அப்ப படிக்கணுமா? அப்ப இன்னொன்னு அடுத்து அப்படின்னு கேட்டா எஸ். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல மல்டி கிளவுட் டெவலப்பர்ஸ் அப்படின்ட்டு தான் ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. மல்டி கிளவுட்னா மோர் தென் ஒன் கிளவுட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் சர்டிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் செகண்டரி. அது உங்களோட இஷ்டம் தான். நீங்க பண்றதுனா நீங்க பண்ணலாம். ஓகே. ஏன்னா உங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன மாரி ப்ராஜெக்ட் பண்ணீங்க, எப்படி நீங்க அத லேர்ன் பண்ணீங்க, சொல்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி குடுக்குறீங்கங்கிறத வச்சு தான் அவங்க உங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். புரோகிராமிங் பொறுத்த வரைக்கும் நீங்க நான் சொன்ன கான்செப்ட் தவிர நீங்க கேட்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்ட்ல மட்டும் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் கேட்கறாங்க. ஸோ நீங்க டே டு டே லைஃப்ல வந்து பெருசா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் பண்ணணும். இல்ல எனக்கு தெரியும் நான் பண்ணலாமான்னா நீங்க பண்ணலாம். தட்ஸ் அப் டூ யூ. பட் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்றனால அங்க அல்காரிதம்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஒரு தேவை நமக்கு இருக்காது. பட் ஆனா வந்து இது ரியாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப ரியாலிட்டியா நான் பேசுறேன். ஓகேங்களா? நீங்க நினைக்கலாம் என்ன நீங்க வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரியல் டைம்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் ஆகாதா? அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். டேட்டா சயின்டிஸ்ட்டே இன்னைக்கு நெறைய பேர் அல்காரிதம் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றது கிடையாது. பட் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் இட்ஸ் இட்ஸ் ஆல் லைக் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான். ஃபைன். ஸோ கிளவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் அத நான் இதுல ஆட் பண்ணல. ஏர்ஃப்ளோ. ஏர்ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஸ்கெட்யூலர். ரீசென்ட் டேஸ்ல அந்த ஸ்கெட்யூலர்ஸ் தான் நம்ம ஜாப ஸ்கெட்யூல் பண்றதுக்கு எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஸோ அதையும் நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபண்டமெண்டல் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பக்கத்து வீட்ல ஒருத்தன் இந்த டெக் ஸ்டாக் சொன்னான், எதுத்த வீட்ல இத சொன்னான், இதெல்லாம் வந்து நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்க உங்கள நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் அ டிஃபைன்ட் ரோட் மேப். இப்ப நீங்க என்ன மாரியே இன்னொருத்தர்ட்ட கேட்டீங்கன்னா, அவர் இன்னும் 2 போடு, இன்னும் 2 ஸ்கில் செட் ஆட் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. பட் பீயிங் அஸ் அ கன்டென்ட் கிரியேட்டர், பீயிங் அஸ் அ ட்ரெய்னர், அ பீயிங் அஸ் அ எஜுகேட்டர் இன் த மார்க்கெட். ஸோ என்ன படிச்சா ஒரு ஃப்ரெஷருக்கு இம்மீடியேட்டா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அத தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்களும் நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க. உங்களுக்கே இதெல்லாம் உண்மையா? இல்லையா? அப்படின்றது தெரிய வந்துரும். ஓகே. ஸோ இப்ப ஃப்ரெஷருக்கு முடிஞ்சாச்சு. அடுத்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சொல்லப் போறேன். இல்ல நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு இது நீங்க சொன்ன ரோட் மேப்ப நான் முடிச்சுட்டேன் சீக்கிரமாவே. இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க சொல்றதையும் எடுத்து நான் படிச்சு வச்சுக்கலாமான்னா, இட்ஸ் அப் டூ யூ. யா யூ கேன். எனக்கு டைம் இருக்கு. எனக்கு எல்லாமே மைண்ட்ல நிக்கும். எனக்கு வந்து பிரஷரா இல்ல படிக்கிறதுக்கு அப்படின்னா, யூ கேன் ஸ்டில் டூ. நோ ப்ராப்ளம். சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்கள அப்ஸ்கில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ரைட். அப்ப அப்ஸ்கில் பண்ணணும்னா என்னெல்லாம் நான் அடுத்த வருஷத்துக்கு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரெஷருக்கு சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலைன்னா, அதுல ஏதாவது ஒண்ணு கூட எனக்கு தெரியலைன்னா, மொத அத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் ஷூர் நீங்க அத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு SQL, Python, Linux, டேட்டா மாடலிங், Hadoop, Spark, கிளவுட் வரைக்கும் நான் அங்க சொன்னது தான். அடுத்து ஏர்ஃப்ளோ. ஸோ ஏர்ஃப்ளோவுமே நான் ஃப்ரெஷருக்கு சொன்னேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏர்ஃப்ளோ வந்து ரொம்ப இப்ப ஃபேமஸ் ஆயிட்டு வருது ஃபார் ஸ்கெட்யூலிங்க்கு. ஓகே. அடுத்து Flink. Flink வந்து Spark மாரியே தான் அது பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீம் 2மே சப்போர்ட் பண்ணும். பட் இட்ஸ் லைக் பியூர்லி ஃபார் ஸ்ட்ரீமிங்க்கு நெறைய பேரு லாஸ்ட் இந்த 2024ல செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் 2024 நிஜமாவே எல்லாரும் POC பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? Flinkல. ஸோ ரியல் POCs ஆர் ஹேப்பனிங். ஓகே. ஸோ Flinkக்கும் மார்க்கெட்ல ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா ரீசென்ட்டா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து Databricks. ஸோ Databricksம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப Azure, GCP, AWS மாரி Databricksம் தான். ஆனா அவன் பிக் டேட்டாவுக்கே ஆன ஒரு கிளவுட் புரொவைடர் மாரி. ஸோ நீங்க ஜெனரல் ஓப்பன் சோர்ஸ் Sparkல இல்லாத சில ஃபங்ஷனாலிட்டி கூட Databricksல பார்க்க முடியும். ஸோ Databricksோட சில காம்போனன்ட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து Snowflake. ஸோ Snowflakeக்கும் அதே மாரி தான். Databricksக்கு நான் சொன்ன அதே டெஃபினிஷன் தான். ஸோ Snowflakeக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Kafka. ஸோ Kafka வந்து ஸ்ட்ரீமிங்ல டேட்டா ரிட்ரீவல்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவ இட்ஸ் அ மெசேஜிங் கியூ. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் DBT. இத டேட்டா பில்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க்கான்னு கேட்டா கிடையாது. பட் DBTயும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்ப இதுல நான் சொல்றது எல்லாமே இந்த Flinkல இருந்து Databricks. இப்ப Flink எல்லாம் பிராக்டிகலா செஞ்சு பாருங்க. Databricks, Snowflakes எல்லாம் லைக் நீங்க ஜஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களால ஏன்னா பிகாஸ் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆல்ரெடி. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அத எங்க ஃபிட் இன் பண்ணி நம்ம வந்து வொர்க் பண்ணணும், இல்ல இன்டர்வியூல எப்படி பேசணுங்கிறது தெரிஞ்சிரும். இப்ப நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃப்ரெஷருக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் நீங்களும் வந்து ஒரு தியரிட்டிக்கலாவே பார்த்தாவே போதும். கிவன் த கண்டிஷன் நான் ஃப்ரெஷருக்கு சொன்ன லிஸ்ட் எல்லாம் நீங்க பிராக்டிகலா ஃபுல்லா பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே. அடுத்து வந்து ஓப்பன் ஃபைல் ஃபார்மேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஸ்பர்க், டெல்டா லேக், ஹூடி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆசிட் ஃபங்ஷனாலிட்டிய வந்து நம்மளோட குவரி இன்ஜின்ஸ்க்கு சாலிடா குடுக்கும். அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட்
ஃபீச்சர் தான். பட் அது இல்லாம இதுகிட்ட இன்னும் நெறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கும் நான் ரோட் மேப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் வச்சிருக்கேன். இது போதும் உங்கள நீங்க அடுத்த வருஷத்துக்கு நல்லாவே அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்க ஜாப செக்யூர் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு லே ஆஃப் ஆகுதுனாலும் அடுத்த ஜாப இந்த ஸ்கில் செட் உங்கள்ட்ட இருந்ததுன்னா நீங்க சீக்கிரமாவே வாங்கிரலாம். ஓகே. அடுத்து போனஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். என்னன்னா லேர்னிங், கீப் லேர்னிங். ஓப்பன் சோர்ஸ்ல இருந்துட்டாலே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அதுக்கு நீங்க அடிக்ட் ஆகணும். அந்த ஒரு மைண்ட் செட்ட நீங்க கொண்டு வரணும். எண்ட் கிடையாது. இன்னைக்கு எனக்கு 10 இயர்ஸ் 11 ஆயிடுச்சு. நான் இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே. ஸோ அடுத்து சொல்யூஷன்ஸ். ஸோ சொல்யூஷன்ஸ் குடுக்குற மாரி நெறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் இப்படி தான் இன்டர்வியூல கேட்பாங்க. இப்ப நீங்க ஸ்பார்க் என்னன்னா நீங்க சொல்லிருவீங்க, கோட் எழுதுனா எழுதிருவீங்க. பட் சொல்யூஷன்ஸ் இஸ் வாட் ஐ நீட். அங்க தான் வந்து இன்டர்வியூஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அது எப்படி எடுக்கிறது நான் கடைசியில ஒரு போனஸ் பாயிண்ட் இன்னொரு கடைசியில பாருங்க காமன் பாயிண்ட் ஒண்ணு குடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அங்க நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப சொல்யூஷன்ஸ்லாம் வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகே. ஸோ இப்ப இது வந்து இங்க முடிச்சுக்கலாம். அடுத்து உங்க 2 பேருக்கும் காமனான விஷயம். அதாவது ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு காமனான சில விஷயங்கள பத்தி நம்ம பேசப் போறோம். ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ அதாவது ChatGPT, Copilot மாரி டூல்ஸ யூஸ் பண்ண பழகுங்க. ஓகே. நெறைய பேர் பண்றீங்க. ஓகே. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நீங்க அத ஒரு Google சர்ச் இன்ஜின் மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மோர் தென் தட். அத தாண்டியும் அத எப்படி நெறைய யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ராம்ப்டிங் கத்துக்கோங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா, உங்க ஆஃபீஸ்ல Udemy, Coursera மாரி எஜுகேஷன் வெப்சைட் உங்களுக்கு ஃப்ரீயாவே குடுத்திருப்பாங்க இல்லையா? உங்க ஆஃபீஸோட அக்கவுண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அதுல போயிட்டு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி படிங்க. ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். எப்படி கேள்வி கேட்கணும் ChatGPTங்கிறது தான் ப்ராம்ப்டிங். அத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா ரீசென்ட்டா சுந்தர் பிச்சை வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மோர் தென் 20% ஆஃப் அவங்க அந்த நியூ கோட் பேஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் ஜெனரேட் பண்ணாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி எழுதின கோட் தான். இப்ப இந்த ரீசென்ட் டைம்ல எழுதின 20-30% அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்? அப்ப நம்ம வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ எந்த எக்ஸ்டென்ட்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஃபைன். உங்கள ஏஐ டெவலப் பண்ண சொல்லல. இப்ப ChatGPT மாரி ஒரு டூல டெவலப் பண்ணணுமானா அது தேவையில்ல. பட் அத எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்து லிங்க்டின். லிங்க்டின் இஸ் த சோர்ஸ். உங்கள நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சோர்ஸே அதுதான். அதுல டெய்லி பிளாக் எழுதுங்க. இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஏதாவது எழுதிட்டே இருப்பேன். PySpark சேலஞ்ச், SQL சேலஞ்சுன்னு சொல்லி டெய்லி ஒரு போஸ்ட் போட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கே தெரியாது. திடீர்னு உங்க போஸ்ட்லாம் நெறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அப்படிதான். அப்பதான் நெறைய ஹெச்ஆர்ஸ் வந்து உங்கள வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ரைட். அப்புறம் topmed.io இத தான் நான் அப்பவே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த சொல்யூஷன் பார்ட்க்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த topmed.io பார்த்தீங்கன்னா, இந்த topmed பத்தி நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க பாருங்க. இந்த topmedல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கன்சல்டிங் குடுப்பாங்க. ஃப்ரீயாவும் குடுப்பாங்க. பெய்டு கன்சல்டிங் இருக்கு. ஈவன் நீங்களும் போய் குடுக்கறதுனாலும் குடுக்கலாம். எனக்கு தெரியும் நானும் குடுக்குறேன்னா, நீங்களும் போய் குடுக்கலாம். லிங்க்டின் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த topmed நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல போயிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸோட சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் இல்ல டேட்டா இன்ஜினியர்ஸ் இவங்களோடலாம் நீங்க கனெக்ட் பண்ணி எப்படி இன்டர்வியூ நடக்கும்? எப்படி ரெஸ்யூம் பிரிப்பேர் பண்றது? மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க. அந்த இப்ப சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்டோடலாம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி அதுக்கு சொல்யூஷனும் சொல்லுங்களேன். நீங்க எதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பே பண்ணணும். பே பண்ணிட்டு நீங்க அவங்களோட ஒரு 1 ஹவர் செஷன் வச்சுக்கலாம். அது ஒரு டெடிகேட்டட் ஆன்லைன் ட்ரெய்னிங்லாம் கிடையாது. லைக் டாக்டர்ட்ட நம்ம ஆன்லைன்ல கன்சல்ட் பண்ணிட்டு பே பண்ணுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஓகே. டாப்மெட்ட யூஸ் பண்ணி பழகுங்க. இதுல ஃப்ரீயும் இருக்கு. ஃப்ரீலயும் போயிட்டு நீங்க புக் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸோட வந்து பேசலாம். Facebook, Google மாரி கம்பெனில இருக்கிற ஒரு ஆள் கூட நீங்க பேச முடியும். Facebook, Googleல கூட தமிழ் ஆளுங்க வொர்க் பண்ணுவாங்க. அவங்களும் இந்த டாப்மெட்ல இருக்காங்க. அவங்களோட கனெக்ட் பண்ணி கூட நீங்க தமிழ்ல அவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லா கன்டென்ட் கிரியேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் மேப் 2025ன்னு காமனா சொல்லுவாங்க. பட் அப்படி சொல்றதுல வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஃப்ரெஷருக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இதுல நடுவுல ஒரு கேட்டகரி நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிருப்பீங்க. ஆனா வேற டெக் ஸ்டாக்ல இருந்திருப்பீங்க. இப்ப புதுசா வரணும். அவங்களையும் நான் ஃப்ரெஷர்ன்னு தான் சொன்னேன் இல்லையா? ஈவன் நீங்க கூட அந்த ஃப்ரெஷருக்கு சொன்ன லிஸ்ட்ட முடிச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு சொன்ன விஷயங்கள எடுத்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, அப்படியே உங்கள நீங்க ஷோகேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஸ்டூடண்ட்ஸும் அதையே பண்ணலாம். கிவன் த கண்டிஷன் நான் ஃப்ரெஷருக்கு சொன்னதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஓகே. அவ்வளோதாங்க ரோட் மேப். இது ரொம்ப சிம்பிள். இப்ப நான் சொன்ன முக்காவாசி விஷயம் என்னோடதுலயே வீடியோஸாவே இருக்கு. அதோட கம்ப்ளீட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். போய் பாருங்க. அண்ட் தென் அவ்வளோதாங்க. இந்த மாரி உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு நான் இருக்கேன். என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட Instagram பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. என்ன அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.